அக்கினி சட்டி எடுப்பதன் வரலாறு. அக்கினி சட்டி நம்ம ஊர்களில் கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு சில பேர் நேர்த்திக்கடன் வேண்டியிருப்பாங்க. தீராத நோயை தீர்த்து வைப்பதற்காகவோ அல்லது மிக கடுமையான பல மன அழுத்தம் பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்காகவோ இறைவன்கிட்ட வேண்டியிருப்பாங்க, தெய்வத்திட்ட வேண்டியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதற்குன்னு உரிய விரதங்களை இருந்து அந்த விழா நாட்களில், அந்த திருவிழா நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் வந்து அந்த நெருப்பு சட்டின்னு சொல்லக்கூடிய அக்கினி சட்டியை வந்து அவங்க வந்து ஏந்தி கொண்டு வருவாங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பலையெல்லாம் வச்சு அது மேலே அந்த மண் சட்டி வச்சு அதுக்கு மேலே நெருப்பு வச்சு அந்த கங்கு வச்சு அவங்க கொண்டு வருவாங்க. இருக்கிற வழிபாட்டிலேயே பரிகாரத்திலேயே மிக உக்கரமான ஒரு பரிகாரம் அப்படின்னா அது அக்கினி சட்டி எடுத்து வருவது தான். என்னைக்கு அந்த பண்ணுறாங்களோ அன்னைக்கு வந்து தங்களுடைய உடல் முழுக்க தண்ணியை ஊற்றிக்கிட்டு அவங்க இந்த ஈர உடையோட அவங்க வந்து கையில் அக்னியை ஏந்திட்டு வருவாங்க. ஒவ்வொரு வீடாக வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களும் எண்ணெய் அதில் ஊற்றுவாங்க. அவங்கள வந்து வணங்குவாங்க. மெயினாக அவங்கக்கிட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வாங்குவாங்க. அப்படி அவங்க வணக்கத்திற்குரிய ஒருவராக அவங்க வந்து இருப்பாங்க.